கருணா இந்துமதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். கருணா இந்துமதி ரெண்டு பேரும் அவங்க அப்பா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது பாலு பார்த்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஆராய்ச்சி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக உட்காருங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க. கருணாவும் இந்துமதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கம் பக்கமாக உட்காந்துருக்காங்க. பாட்டி, நீங்கள் ரெண்டு பேரும் புது பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொருத்தமும் அருமையாக இருக்குது. உங்கள் மேலே நிறைய கண்ணு பட்டிருப்பாங்க. அதனால ரெண்டு பேர்த்துக்கும் சுற்றி போடுற ஊர்க்கண்ணு பிசாஸ் கண்ணெல்லாம் கூடவே வந்திருக்கும். சரியா இந்து, நீ இன்னும் பக்கத்தில் உட்காரு, மாப்பிள்ளை பக்கத்தில் நெருக்கமாக உட்காருங்கிறாங்க. இந்து கருணாவை பார்க்குறாங்க, கருணாவும் இந்துவை பார்க்குறாங்க. சரி சரி பரவாயில்ல, இப்போ தானே, உட்காரு உட்காரு, முட்டிக்கு வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணா அனுமதி கொடுக்கவும் இந்து கருணா ரெண்டு பேரும் ஒட்டி ஒட்டி கொண்டிருக்காங்க. அப்போ பாட்டி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருஷ்டி சுற்றி போட்டுட்டு ரெண்டு பேரும் துப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 துப்பு துப்புனதுக்கப்புறம் பாட்டி கொண்டு போய் அதை எரிஞ்சிட்டு வராங்க. போட்டுட்டு வெளியில இருந்து உள்ளே வர்றதுக்குள்ளேயா புவனா ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து இறங்குறாங்க. அநேகமாக இந்த வீடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் அங்கேருந்து பார்த்தா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி. என்னது, புவனாவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி கருணாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏ புவனா, என்னது நீயும் இங்கே வந்திருக்கீங்கிறாங்க. அடா ஆமாம்மாம்மா, இதெல்லாம் எனக்கு புதுசாச்சே. நம்ம ஊர் பக்கமெல்லாம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இல்லை. இதெல்லாம் என்ன ஏதுங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் மாமா. ஏன் நீங்கள் வந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? என்ன வேண்டானா சொல்லிடுவாங்கன்னு புவனா கேட்கவும், அடடா நீங்கள் எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுமா, நீங்கள் வந்ததில் நாங்கள் சந்தோஷப்படுறேங்கிறாங்க இந்துமதியோட அப்பா. அப்படி சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு இந்துமதியோட அப்பா கால்லையும் பாட்டி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க புவனா. ஏம்மா, நீங்கள்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுங்க, எங்கள் வீடு கொஞ்சம் சௌகரியம் கம்மியாக தான் இருக்கும், எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கங்கிறாங்க இந்துவோட அப்பா. அடடே, அதனால் என்னங்க, பரவாயில்ல, இதெல்லாம் இருந்து பழகிக்க வேண்டியதான். நானும் போன இடத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேங்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த கருணை இவ்வளவு நேரம் இங்கே இருக்காங்களோ அவ்வளவு நேரம் நீ இங்கே இருக்கலான்னு சொல்லிடுறாங்க பாட்டி. அப்போது கருணா புவனா கிட்ட, ஆமாம் நீ வேறு எந்த நோக்கத்தோடு வரலையில்லைங்கிறாங்க. ஐயோ என்னம்மாம்மா இப்படியெல்லாம் என்ன மேலே சந்தேகப்படுறீங்க? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, சரி கூடவே இருந்து வந்து பார்த்துட்டு போனால் இதெல்லாம் எனக்கும் புதுசாக பார்க்குறக்கு நல்லா இருக்குமல்ல, அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க. சரி, அடுத்தது என்ன விசேஷம்னு கேட்கும்போது, பானைக்குள்ளே மோதிரம் போட்டு எடுக்கணும்ப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ கருணாவுக்கு ஒன்றும் புரியல. எது பானைக்குள்ளே மோதிரமாங்கிறாங்க. ஆனால் ஆமாங்க, கல்யாணத்தன்னைக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம். கல்யாணம் தான் அவசரத்தில் நடந்ததே, அதுக்கப்புறம் அங்கே எதுவும் செய்யாதனால மீதி இருக்கிற சீரு சம்பிரதாயங்கள் எல்லாம் இங்கே வச்சு செய்ய போகிறாங்கிறாங்க இந்துமதியோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, சரி சரி, அது எப்படிங்கிறத நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு புவனா கருணா எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. அப்போ ஒரு பானையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே மோதிரத்தையும் போடுறாங்க. கருணா அந்த பக்கமும் இந்துமதி ஒரு பக்கமும் உட்காந்து ரெண்டு பேரும் அந்த பானைக்குள்ளே கையிட்டு மோதிரத்தை தேடுறாங்க. என்னது, மோதிரத்தையே காணுமே அப்படின்னு இந்து ஒரு பக்கம் தேடுறாங்க, கருணா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட கையும் அலசி தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ மோதிரம் யார் கைக்குமே கிடைக்கலையே, ஒருவேளை போட்டிருக்காங்களா இல்லை அவன் தான் எடுத்துட்டானா அப்படின்னு இந்து சந்தேகப்படும் போது கருணாவும் இந்துமதி மேலே சந்தேகப்படுறாங்க. கரெக்டாக இந்துமதி அதை கையில் எடுத்துடுறாங்க. எடுத்ததும் கையில் காட்டுறாங்க. பார்த்தீங்களா, நான் தான் எடுத்தேன்னு சொல்லி காட்டுறாங்க. ஓ, இந்து தான் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி குட்டீஸுங்க எல்லாருமே சந்தோஷமாக கை தட்டிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை மட்டும் என்ன சின்ன ஆளா, அவரும் நல்லா விளையாடுவார். மாப்பிள்ளை அடுத்த தடவை நீங்கள் எடுத்துருங்க, ஜெயிச்சிருங்க அப்படின்னு பாட்டி ஊக்கம் கொடுக்குறாங்க. கருணாவும், சரி பாட்டி, நீங்கள் சொன்னதுக்காகவே 2வது தடவை நான் தான் எடுக்க போகிறேன்ப்பா சொல்லி கருணாவும் இந்துமதியும் மறுபடியும் பானைக்குள்ளே கையிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்துவுக்கு மோதிரம் கிடைக்கல, கருணாவுக்கும் மோதிரம் கிடைக்கல. ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சொல்கிறாங்க, என்ன ரெண்டு பேர்த்துக்கும் மோதிரம் கிடைக்கலையா? அந்த மோதிரத்தை நான் போட்டிருந்தா தானே உங்களுக்கு கிடைக்கும், இங்கே பாருங்க என் கையில் இருக்குன்னு சொல்கிறாரு. அடப்பாவி, கையிலேயே வச்சுக்கிட்டு நம்மளை இப்படி தேட விட்டுட்டானேன்னு பார்க்குறாரு கருணா. இருந்தாலும் நம்ம ஜெயிக்காமல் போயிட்டோமே, இந்து தான் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே குட்டீஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி, இப்போ இடைவேளை, இன்னும் நிறைய விளையாட்டெல்லாம் இருக்குது, போங்க போங்க இன்ட்ரோல் போய்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அவங்க தம்பி அனுப்புனதுக்கப்புறம் குட்டீஸுங்க எல்லாரும் ஹாய் அப்புறமா வருவோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து இந்துவோட அப்பா நினைக்கிறாங்க, அடடா அவசரப்பட்டு இந்த மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமேன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் என் பொண்ணு இந்த மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக தான் இருக்கா. கடவுளே, நான் நினச்சதை விட நல்லபடியாக என் பொண்ணு வாழ்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட சந்தோஷம் எப்போவும் நீடிக்கணும், ரெண்டு பேரும் எப்போவும் ஒத்துமையாக இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தனியாக ரூம்குள்ளே வரும்போது அப்போ போனா பின்னாடியே வந்து, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல இருக்குங்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்கடி எங்கள் பின்னாடியே வந்தேன்னு கேட்குறாங்க. ஆமாம், கருணா மாமாவை நான் எப்படி விட்டுட்டு இருப்பேன், நீ நடிக்கிற நடிப்பு எல்லாம் உங்கள் அப்பா கிட்ட நான் போட்டு கொடுக்கத்தான் போகிறேங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட போய் எதையும் சொல்லிடாத, எங்கள் அப்பா பாவம், அவர் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கார். கருணா மாமாவுக்காக நீ விட்டு கொடுக்கறது, நீ கருணா மாமாவுக்காக விட்டு கொடுக்கறதும் இதெல்லாம் பார்க்க சைக்கிளிங்கிறாங்க புவனா. இதுக்காக நீ பொறாமப்பட்டு எங்கள் அப்பா கிட்டே ஏதாவது உண்மையை உளறி வச்சிடாதேங்கிறாங்க. எங்கள் பார், நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், இல்லைன்னா நான் போட்டு கொடுத்துடுவேன்னு புவனா மிரட்டிட்டு இருக்கும்போது அங்கே பாலு வராரு.
இந்து என்ன 2 பேரும் என்னமோ பேசிட்டு இருக்கீங்கங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ புதுசாக வந்திருக்காங்களா அதனால பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறாங்க. சரிம்மா, இந்த வீடு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இங்கே நிற்கிறாங்களே இந்த பாட்டி தாங்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு இந்த நிலமையில வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்துமதி தான். இந்த ஏரியா இருக்கிற ஜனங்க தான் என்னோட சொந்தம் பந்தம் எல்லாரும். நான் உடம்பு சரியில்லாமல் கேப்பாரட்டு கிடக்கும்போது அப்போ இந்துமதி தானே என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து வச்சிருக்கா. அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் நல்லது நடக்கும்போது அப்போ நான் இல்லாமல் எப்படி? கண்டிப்பாக நான் இந்துமதிக்காக எப்பவும் கூட நிற்பேங்கிறாங்க பாட்டி. கார்த்தியோட வீட்டில் கார்த்தியை தேடிக்கிட்டு அவங்க அம்மா வர்றாங்க. அவங்க அப்பா கிட்ட கார்த்தி எங்கேன்னு கேட்குறாங்க. அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னால சொல்லிட்டு போனாங்கிறாங்க. எனக்கு என்னமோ அவன் பேரில் சந்தேகமாக இருக்குங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்து இப்போ தான் கையும் களவும் மாட்டியிருக்கான். திரும்பவும் அவன் மண்டையை கழுவி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த தீபா அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. முதல்ல அவனுக்கு ஃபோனை போடுங்க, ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. இவன் மண்டையை கழுவி இவன் புத்தியை மாற்றிட்டாளுன்னா அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கூப்பிடுங்கன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லி கார்த்தியோட அம்மா அவங்க அப்பாவை அதட்டவோ அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தியோட அம்மா கோபத்தில், ஓஹோ, எனக்கு அப்பவும் சந்தேகமாக தான் இருந்துச்சு. சரி சரி விடுங்க, அவன் அநேகமாக அங்கே தான் இருப்பான், அங்கே மட்டும் இருக்கட்டும், அவனை அப்படியே அலாக்க தூக்கிட்டு வரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்தி செல்வி எல்லாருமே இங்கே இந்துமதியும் கருணாவையும் அப்படி விளையாட்டு கட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. செல்வி, இவங்க 2 பேரும் எவ்வளோ நாளாக காதலிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு அதை தான் தெரியாது. கல்யாண மேடையில் வச்சு தானே இவ திடீர்னு நான் கருணாவை காதலிக்கிறேன்னு சொன்னால் அப்போ தான் எனக்கே தெரியும். சரி, அது எப்போ இருந்துன்னு கேட்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல, நானே இப்போ தானே பார்க்குறேன்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க செல்வி. தாத்தா, அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு ஒரு குட்டி பாப்பா கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கும் தெரியாது. என் பொண்ணு என்கிட்ட இந்த விஷயத்த எதையும் மறைக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் பொண்ணு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட மறைச்சிட்டானா ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது இந்துமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தீபா தான் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. தீபா உண்மையை சொல்லாமல் அப்படியே முழுக்க முழுக்க மறைச்சிட்டு இருக்கிறதையும் அப்படியே இந்துமதி பார்க்குறாங்க. சரி, இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. நீங்கள் 2 பேரும் இப்போ சொல்லித்தான் ஆகணும். 2 பேரும் எவ்வளோ நாளாக காதலிக்கிறீங்கன்னு ஒரு குட்டு மதிப்பாக கேட்குறாங்க. 6 மாசமாக காதலிக்கிறோன்னு இந்துமதி சொன்னதும் கருணாவும் ஆமாம்மா 6 மாசமாக காதலிக்கிறோங்கிறாங்க. ஓஹோ, 6 மாசமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நாங்கள் நிரூபிச்சு பார்க்கணுங்கிறாங்க. இந்த கேமோட பேர் ஜோடி பொருத்தம்ங்கிறாங்க. எது ஜோடி பொருத்தமா? இது என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு பாலு கேட்கும்போது, அப்பா இது ஒரு விளையாட்டு தானே, 2 பேரும் காதலிச்சேன்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்குள்ளே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒரு கேள்வி கேட்கும்போது இவங்க ஒருத்தர் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தள்ளி இருப்பாங்க. 2 பேர்த்துக்கிட்டையும் தனித்தனியாக கேள்வி கேட்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்லிட்டாங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு அர்த்தம். பாட்டி பார்த்துட்டு, அடடா இந்த விளையாட்டு கூட நல்லா தானே இருக்குது, புது பொண்ணு மாப்பிள்ளையும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாமல்லங்கிறாங்க. ஆமாம், போ நல்ல விளையாட்டு விளையாடுறீங்கன்னு நினைக்கிறாங்க கருணா. இந்த மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் எந்த பொருத்தமே இல்லை. எப்படி இவன் நினைக்கிறத நம்ம சொல்கிறது, நம்ம நினைக்கிறத அவ சொல்லுவான், எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறாங்க. அப்போ போனா நினைக்கிறாங்க, ஆஹா வசமாக சிக்கினீங்களா, 2 பேர்த்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்துவை வெளியே அனுப்பிச்சிட்டு கருணா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் 2 பேர்த்துல யார் முதல்ல காதலை சொன்னீங்கன்னு கேட்கும்போது, முதல்ல காதல் சொன்னது யாருன்னு கேட்கும்போது அவ கண்டிப்பா அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டா. சரி நம்மளே ஒத்துக்குவோன்னு சொல்லி கருணா கையை தூக்குறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. 2 பேரும் முத சந்திச்சு சொன்ன இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற புவனா, என்னது கருணா மாமாவா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஐயோ என்னது நாம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு நினைச்சு வயிறு எரிச்சலோட உட்காந்துருக்காங்க. இங்க அடுத்த கேள்வி கேட்கும்போது அதுக்கும் கருணா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க கார்த்தியும் செல்வியும். சரி, இந்துவுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு கேட்கும்போது யோசிச்சு பார்க்குறாங்க கருணா. அவங்க அப்பா கொண்டு வந்தது சிவப்பு கலரு, அடிக்கடி கட்டுறது அந்த புடவை தானே, அப்போ அவளுக்கு சிவப்பு கலர்னு சொல்லிடுறாங்க. அதையும் குறித்து வைக்கிறாங்க. அடுத்தது புவனா பார்த்துட்டு, நான் 2 கேள்வி கேட்குறேங்கிறாங்க. அடடா இதுவும் நல்லா தானே இருக்கு, நீங்களும் உங்களுக்கு தோணுனதை கேளுங்கிறாங்க கார்த்தியும் செல்வியும். நீங்கள் அடிக்கடி பயப்படுவீங்களே, எதை பார்த்து அப்படி பயப்படுவீங்கன்னு கேட்குறாங்க புவனா. ஏலேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்துவுக்கு நெருக்கமானது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்கும்போது கருணா யோசிக்கிறாரு. அவள் அடிக்கடி அவள் வண்டி பக்கத்தில் தானே போய் நிற்பா, அவள் வண்டி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அங்கே இருந்த எல்லாருமே, சரி நீங்கள் சொன்ன கேள்வியெல்லாம் கரெக்டான, நம்ம இந்துவை கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி இந்துவை கூப்பிடுறாங்க. போச்சு வந்து எப்படியெல்லாம் முறைக்க போகிறாளோ. சரி இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, நடக்கட்டும் அப்படின்னு கருணா கொண்டிருக்கும் போது போய் இந்துமதியை கூட்டிகிட்டு வராங்க. இந்துவை உட்கார சொல்லி கருணா கிட்ட கேட்ட கேள்விக்கு கருணா என்னெல்லாம் பதில் சொன்னாரோ அதே மாதிரி இந்துமதி கிட்ட கேட்கும்போதும் கருணா சொன்ன பதிலையே சொல்லிக்கிட்டு வராங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, கை தட்டுறாங்க. புவனா மட்டும், அடிப்பாவே இவ்வளவு நெருக்கமாக 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தீபா பார்த்துட்டு, என் கல்யாணத்தை நினச்சி பார்த்து இப்போ இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு அப்படியே பொறாமையில் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. 2 பேரும் காதலிக்கவே இல்லை, இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு புவனா நினைக்கிறாங்க. அப்போ பாலு நினைக்கிறாங்க, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க, அது போதும்னு நினைக்கிறாங்க. தீபா நம்ம வாழ்க்கையை இப்போ பணையம் வச்சுட்டு இவ வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா, நம்மளை பத்தி யோசிக்கவே இல்லை போல இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வயிறறிஞ்சு நிற்கிறாங்க. குட்டீஸுங்க எல்லாருமே இவங்க 2 பேர்த்தையும் பாராட்டி கைதட்டி சிரிக்கிறாங்க. பாட்டி பாலுகிட்ட சொல்றாங்க, இதை பார்ப்பா பாலு,
நீ நினச்ச மாதிரியே மாப்பிள்ளை உனக்கு அமைஞ்சிருக்காரு. இந்துவுக்கு ஏற்ற பொருத்தமான மாப்பிள்ளை கருணா தான். கருணாவும் இந்துவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்பா. இனிமே நீ இந்துமதியை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை அப்படின்னு பாட்டி புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ பாலுவுக்கு அளவில்லாத சந்தோஷம். இங்கே தீபா தான் வாழ்க்கை ரெண்டும் கட்டானா இருக்குதேன்னு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. இங்கே இந்து கருணா 2 பேரும் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே 2 பேரும் பிரிய போகிறோம், இதுக்குள்ளே எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. கடவுள் இவங்களோட விதியை எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.